மனைவி மேல் அதிக அன்பு வைக்க வேண்டும். புருஷன் தன் மனைவியை நேசிக்கணும், தன் மனைவியில அன்பு கூறணும். இயேசுவை முன்மாதிரியாய் வைத்து அவர் அன்பிலே நடந்து கொள்கிறவன் தன் மனைவியினிடத்திலே அன்பாயிருப்பான். தன் மனைவியினிடத்தில் பிழை உண்டா இல்லையா? உண்டு. பிழை இல்லாத ஒரு பெண்மணி இல்லை, பிழை இல்லாத ஒரு ஆண்மகன் இல்லை. அந்த பிழையை கரைதிரை முதலானவைகள் மாறத்தக்கதாகத்தான் இயேசு சிலுவையில் மரித்தாராம். சகோதரர்களே, கல்யாணமானவர்களே, உங்கள் மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஏன் அன்பு கூற வேண்டும்? கிறிஸ்து தன் மனைவியாகிய சபையின் மேல அன்பு கூர்ந்தார். அதை எங்கே கற்றுக்கொள்கிறோம்? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் போதனை கேட்டவர்களாக இருக்கிறதுனால சொல்லிவிடுவீர்கள் என்று நம்புகிறேன். ஆதாமிடத்திலே போய் சாத்தான் கொடுத்த அந்த பழத்தை பறித்து கொண்டு வந்து ஏவாள் ஆதாமிடத்தில் கொடுத்தார். ஆதாம் தன் கையில் வைத்திருக்கிறார். அதை அவர் சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்டதினாலே மரணம், வியாதி, துக்கம், துயரம், நஷ்டம், வறுமை, சகல மானிட பிரச்சனையும் அன்னைக்கு உலகத்துல வந்துச்சு. கர்த்தரும் தடுக்கல, அவரும் சாப்பிடாம இல்லை. அவரை பார்த்து அடிக்கடி நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஆதாமே, நீ மாத்திரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல இந்த பிரச்சனையெல்லாம் இல்லையாப்பா, உன்னால மீறுதல் இந்த உலகத்துக்கு வந்துருச்சப்பா அப்படின்னு நீங்க அவரை குற்றப்படுத்துவீங்க. உண்மைதான். ஆனால் அவர் ஏன் அதை சாப்பிட்டார் என்ற கேள்விக்கு யாராகிலும் பதிலை வைத்திருக்கிறீர்களா? ஏவாளை சிநேகித்ததினால. தனிமையா இருந்தாரு. தனிமையா இருப்பது நல்லதல்ல. இப்ப யார் வந்துட்டா? நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம்னு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கம்பெனியன் ஆயிட்டாரு, துணை ஆயிட்டாரு. இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்தாச்சு. குறை உண்டா? உண்டு. பிழை உண்டா? உண்டு. ஆனாலும் கூட இப்போ அந்த பழத்தை நீ நாசமா போ, நீ சாப்பிட்டு மரித்து போ, நான் படைச்சுக்கிறேன்ப்பா, கடவுள் சொல்லியிருக்காரு என்று அவர் அவளை விட்டு இருந்தால் அவள் புசித்து அவள் மரித்திருப்பாய். ஆண்டவர் வேறொரு மனைவியை கொடுத்திருப்பார். கர்த்தர் தந்த மனைவியை அவர் இழக்க விரும்பவில்லை. அவளுக்காகத்தான் அவர் பாவமானார். புரிந்து கொண்டவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவிடத்தில் பாவம் ஒன்றுமே இல்லை. நமக்காக அவர் பாவமானார். ஏவாளுக்காக ஆதாம் பாவியானார். நமக்காக இயேசு